வணக்கம் நண்பர்களே, நான் KarthiKesh. எனக்கு போகிறோம்னா எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் நம்மளோட ஃபிங்கரை வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்யூட்டோரியல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா Arduino UNO. நீங்கள் Arduino UNO யூஸ் பண்ணலாம், நேனோ யூஸ் பண்ணலாம், மெகா யூஸ் பண்ணலாம். எனக்கு சொல்கிற மாதிரி தான். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து Arduino UNO. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம தேவையானது பார்த்திங்கன்னா Arduino UNO கேபிள், அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட மாடல் வந்து கீழே வீடியோவில் கொடுக்குறேன். என்ன மாடல், ஸ்பெசிஃபிக் மாடல் அப்படின்னு. பிகாஸ் நான் நெட்டில் பார்த்த வயரிங்ஸும் இந்த வயரிங்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம சேம் அதே வயர் கார்டில் வச்சு நம்ம வந்து பின் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இதோட பின்னோட் டயக்ராம் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட மாடல் பார்த்தீங்கன்னா R307. நிறையா மாடல்ஸ் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில். நம்ம எப்படி வேரியன்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிலது க்ரீன் கலர் லைட் எரியுது, சில ப்ளூ கலர் லைட் எரியுது. நான் வச்சுருக்க சென்சார் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியுது. அதனால் R307 நேம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், TX, RX இந்த மாதிரி ஒரு 1 2 3 4 5 6 பின்ஸ் இருக்கும். இந்த 6 பின்ஸோட பின்னோட் டயக்ராம் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு டைப் ஆஃப் மாடலுக்கும் நமக்கு பின்னோட் வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா TX வந்து சில நேரம் RX இடத்துல இருக்கும், லைக் அந்த மாதிரி சில சேஞ்சஸ் நடக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணும்போது நம்ம எரர் வந்து வரும். நான் கனெக்ட் பண்ணும்போது எரர் வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். இதான் பின்னோட் டயக்ராம். கொஞ்சம் தலைகீழ கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வயர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. பிகாஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறதே அது 4 வயர் தான். என்ன தான் 6 வயர் இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ண போகிற 4 வயர். என்னென்ன வயர்னு பார்த்தீங்கன்னா VCCயை வந்து Arduino VCC கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிரவுண்ட் டு கிரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த க்ரீன் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது RX வயரை வந்து நம்ம டிஜிட்டல் பின் 3ல் கொடுத்துருவோம். அண்ட் தென் TX வயர் எல்லோ, அந்த பின் வந்து டிஜிட்டல் பின் 2ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து Arduino கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ப்ரோக்ராமிங் சைட் போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arduino ஹார்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் Arduino ஹார்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு லைப்ரரி வந்து தேவைப்படுது. ஸோ என்ன லைப்ரரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கெட்ச் போயிட்டு எனக்கு லைப்ரரி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஜிப் லைப்ரரிஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக் ப்ரோக்ராம் என்ரோல் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஏதாவது சேவ் பண்ண போகிறோம் ஒரு ஐடி கொடுத்து. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் தென் ஸோ தட் பார்த்தீங்களா ஹார்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் லைப்ரரின்னு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இதில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் கீழே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் லைப்ரரியில் வந்து என்ரோல்னு ஒன்று காமிக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஆக்சுவலாக 127 ஐடியை வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இது தேவைப்படாது. அண்ட் தென் ஜஸ்ட் நம்ம வந்து டூல்ஸ் போர்ட் கனெக்ட் பண்ணி ரன் மட்டும் பண்ணிடலாம், அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரியல் மானிட்டர் தான் எல்லா வேலையும் பார்க்க போகிறோம். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ சென்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆடாஃபோன் சென்சார் என்ரோல்மெண்ட் வரும். அதாவது ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் சேவ் மட்டும் தான் பண்ண போகிறோமே தவிர யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபவுண்ட், அதாவது நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபிங்கர் சென்சார் ஃபவுண்டுன்னு காமிக்கும். தென் அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே காமிக்கும், பேக்கேஜ் ஐடி அண்ட் தென் டிவைஸ் அட்ரஸு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ப்ளீஸ் டைப் இன் ஐடி ஃப்ரம் 1 to 127 யூ வாண்ட் டு சேவ் திஸ் ஃபிங்கர் பிரிண்டர்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் என் தம் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1ங்கிற ஐடியில் சேவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் சீரியல் மானிட்டரில் இந்த இடத்துல போய்ட்டு 1ன்னு டைப் பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சுக்கலாம், என்டர் அமைக்கோங்க. ஸோ நம்ம வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வாட்டி சேவ் பண்ணிடுவோம். அண்ட் தென் திருப்பி வைக்க சொல்லலாம் அதே ஃபிங்கர் பிரிண்ட்டை. அதை என்ன பண்ணுறோன்னா திருப்பி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடி 1ல் வந்து என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நார்மல் என்ரோல்மெண்ட் மட்டும் தான், எப்படி சேவ் பண்ணுற மட்டும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நேம், அதாவது அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அண்ட் தென் செக்யூரிட்டி லாக் சிஸ்டம் இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்ப வந்து வேறு ஐடி வந்து கிரியேட் பண்ண போகிறேன், ஐடி நம்பர் 2. ஸோ 2 கொடுத்துட்டு நான் வேறு ஃபிங்கர் வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இமேஜ் டேக்கன் வந்துடுச்சு, இமேஜ் கன்வெர்ட் ஆயிரும். அந்த ரிமூவ் ஃபிங்கர் கொடுத்துட்டு திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி ஃபிங்கர் வைக்கணும். ஓகேவா?
எடுத்துகிட்டு திருப்பி வச்சுருங்க. ஸோ ஓகே, இதுவும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட்ஸ் மேட்ச்சு, அதாவது ஃபஸ்ட்டு உள்ள இமேஜையும் ரெண்டாவது உள்ள இமேஜையும் நம்மளுக்கு இந்த ரெண்டாவது உள்ள இமேஜையும் நம்மளுக்கு வந்து மேட்சிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அண்ட் தென் அதோட ஐடியை வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வச்சு எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.